அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் அக்டோபர் 28ஆம் தேதி 28ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்தின்படி சமீப காலங்களில் எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்கிறாங்களோ அதன் அடிப்படையில செய்தித்தாள்களை நல்லா படிச்சு அதுல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஜெக்ட் பிளஸ் அது தொடர்பான ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பாயிண்ட்ல தினந்தோறும் வழங்கிட்டு இருக்கோம். அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க, தொடர்ந்து பாருங்க மக்களே. அதான் சொல்லிடுச்சுங்களா, சும்மா அப்பப்போ லைட்டை தள்ளி விட்டு அந்த மாதிரி இல்லாம ஃபுல்லா பாருங்க, தொடர்ந்து பாருங்க. நம்ம போடுற எஃபர்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறது ஒரு 6 மாசம் ஒரு 3 மாசம் குறைஞ்சபட்சம் 3 மாசத்துல இருந்து ஒரு 6 மாசம் வரைக்கும் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம நோட்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது, நீங்க எப்படி பாஸ் பண்ணிருக்கீங்க, அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கோம் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு புரியும். அதனால ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாதீங்க. அந்த நோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டு போட்டு மறக்காம எழுதிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், கவனமா இருக்கும். சரியாமா? அதே மாதிரி போனஸ் கேள்விகள், சூப்பர் 6 கேள்விகள் எல்லாத்திற்கும் சிறப்பான முறையில பதில் சொல்லிட்டு வாங்க. நிறைய பேர் பதில் சொல்றீங்க, ஓகேவா? இருந்தாலும் இன்னும் நான் நிறைய எதிர்பார்க்க உங்ககிட்ட இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு டெய்லி உங்களுக்காக அவ்வளவு நேரம் டைம் ஒதுக்கி எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து பாருங்க. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்துக்கான நடப்பு செய்திகள் அக்டோபர் 28ஆம் தேதி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஆட்சியர் செய்திகள். உச்ச நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதி, அதாவது தற்போது 52வது உச்ச நீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக நீதியரசர் BR கவாய் அவர்கள் பதவியில் இருக்கிறாங்க. அடுத்த நீதிபதியாக யார பரிந்துரைச்சிருக்கிறாங்க? அந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தொடர்பான இந்திய அரசியலமைப்பின் சரத்துக்கள் என்ன, ஒவ்வொரு சரத்துகளும் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி மொத்தமா பார்க்க போறோம். அது மாதிரி உச்ச நீதிமன்றம் எப்போ உருவாக்கப்பட்டது, ஸ்டார்டிங்ல என்ன பேரு, இப்ப என்ன பேரு அப்படிங்கறதையும் மொத்தமா பார்க்க போறோம். கவனமா இருங்க. சரியாமா? பாருங்க, உச்ச நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதி. இந்திய உச்ச நீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக BR கவாய் அவர்கள் செயல்பட்டு வராங்க. சரியா? BR கவாய் அப்படின்னா அவங்களோட விரிவாக்கம், சரியா? பூஷன் ராமகிருஷ்ணா கவாய் அப்படி சொல்லுவாங்க. சரியா? இந்த கவாய் அப்படிங்கிறது பொதுவான பேருமா, அவங்க சமூகத்தோட குறிக்கிற பேரு. அதனால இதை ஒருவேளை மென்ஷன் பண்ணி கேட்கலாம். உங்களை காலி பண்ணணும், டஃபா கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா எப்பவுமே ஷார்ட் நேம் கொடுத்தா அவரோட விரிவாக்கம் தெரிஞ்சுக்கணும். சரியா? பூஷன் ராமகிருஷ்ணா கவாய் அவர்கள் தான் தற்போதைய மற்றும் 52வது உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. சரிங்களா? இவர் அடுத்த மாதம் நவம்பர் 23ஆம் தேதியுடன் பணியில் இருந்து ஓய்வு பெறுகிறார். இந்த நிலையில் உச்ச நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் அவர்களை நியமிக்க மத்திய சட்ட அமைச்சகத்திற்கு தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் பரிந்துரைச்சிருக்கிறாங்க. அதாவது பொதுவாக யாரு உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியா இருக்காங்களோ அவங்க பதவிக்காலம் முடிவடைவதற்கு கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு முன்னாடி அடுத்த தலைமை நீதிபதி யாரு அப்படிங்கிற மாதிரி அப்போது தலைமை நீதிபதியாக இருக்கிற நபர் வந்துட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா பரிந்துரை செய்வாங்க. சரிங்களா? அதனை தொடர்ந்துதான் அதாவது அதுல இருக்கிற வயதில் உயர்ந்த சீனியாரிட்டி அடிப்படையில சூரியகாந்த் அவர்களை தற்போது பரிந்துரை செஞ்சு இருப்பவர் யார் பார்த்தீங்கன்னா BR கவாய் அவர்கள். கவனமா இருக்கும். சரியாமா? அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமான செய்திகள் எல்லாமே ஒரே பாயிண்ட்ல வருது பாருங்க. நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டின் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்படுவார். ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம். இவர் 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி வரை தலைமை நீதிபதியாக செயல்படுவார். BR கவாய் அவர்களுக்கு பிறகு இந்திய உச்ச நீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக பதவிக்கு வந்தாங்க அப்படின்னா நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா 2027 பிப்ரவரி 9ஆம் தேதி வரைக்கும் பதவியில் இருப்பாங்க அப்படின்னு கருதப்படுகிறது. சரியா? ரொம்ப முக்கியமானதுமா. அடுத்து, தேர்ந்தெடுக்கும் முறை. எவ்வாறு உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க? நீதியரசர். பாருங்க, இந்திய உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியை நியமிக்கும் நடைமுறையின்படி மத்திய சட்ட அமைச்சகம் புதிய தலைமை நீதிபதியை பரிந்துரைக்க கோரி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதுவர். அதாவது என்ன சொல்லிருக்காங்க பாத்துக்கோங்க, உச்ச நீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதி யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்பாங்க? அப்போது யாரு உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியா இருக்காங்களோ அவங்ககிட்ட சரிங்களா ஒரு கடிதம் மூலமாக அவங்களுக்கு வந்து தகவலை தெரிவிப்பாங்க. அதனைத் தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தனக்கு அடுத்த நிலைகளில் உள்ள உச்ச நீதிமன்ற நீதிபதியை பரிந்துரைப்பார். ஓகேவா? இந்த பணிகள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியின் பதவிக்காலம் முடிவடைவதற்கு 1 மாதம் முன்பாக தொடங்கும். சரிங்களா? கவனமா இருக்குமா? இப்போ நிதி ஆணையம், பினான்ஸ் கமிஷன் 5 ஆண்டுகளை கொண்டது ஒரு நிதி ஆணையம். பொதுவாக 3 ஆண்டுகள் அல்லது ஒரு நிதி ஆணையத்தின் பதவிக்காலம் முடிவடைவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக புதிய நிதி ஆணையம் உருவாக்கப்படும். அதே மாதிரி ஒரு உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியின் பதவிக்காலம் முடிவடைவதற்கு பொதுவாக 1 மாதத்திற்கு முன்பாக அடுத்த தலைமை நீதிபதி யாரு அப்படிங்கிற மாதிரி பரிந்துரைப்பாங்க. அதான் சொல்லிக்கிறாங்க. கவனமா இருங்க. யாரு பரிந்துரைப்பாங்க?
உச்ச நீதிமன்றத்தின் அப்போதைய தலைமை நீதிபதி கவனமா இருக்கு. சரியா? ஓகே. புதிய தலைமை நீதிபதி ஏற்கனவே பதவியில் உள்ள தலைமை நீதிபதியினால் இந்திய அரசின் சார்பில் முன்மொழியப்பட்டு குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார். நமக்கு தெரிய வேண்டிய ரொம்ப கீவேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரிந்துரைப்பது. அப்ப யாரு வந்துட்டு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருக்காங்களோ அவங்க கடைசியாக நியமனம் செய்வது யாருதான்? இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் தான். சரியாமா? அடுத்ததாக இந்திய உச்ச நீதிமன்றம் தொடர்பான செய்திகள். சரியா? ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம அதான் சொன்னோம். இப்ப இது வரைக்கும் பார்த்தது கரண்ட் அஃபேர்ஸ், இப்ப பார்க்க போறது ஸ்ட்ராட்டஜிக்கு. சப்ஜெக்ட் பின்னாடி உச்ச நீதிமன்றம் தொடர்பான ஆர்டிகல், சரத்து, விதி என்ன அப்படிங்கறத பின்னாடி பார்க்க போறோம். சரியா? நிறுவப்பட்டது ஸ்டார்டிங்ல அக்டோபர் 1, 1937 அன்று இந்தியாவின் கூட்டு நீதிமன்றம். சரி, அந்த பெடரல் கோர்ட் அப்படி சொல்லுவாங்களே. சரியா? பெடரல் கோர்ட், இந்த பெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பேர்ல தான் 1937 அக்டோபர் 1 அன்று உருவாக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு, குடியரசு நாடாக மாறிய பிறகு ஜனவரி 28, 1950 அன்று இந்திய உச்ச நீதிமன்றம், தற்போது இருக்கிற இந்திய உச்ச நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த உச்ச நீதிமன்றம் உருவாக்கப்பட்ட டைம்ல அந்த நாடாளுமன்றத்தின் ஒரு பகுதியில தான் இந்த உச்ச நீதிமன்றம் செயல்பட்டு வந்தது. 1958 ஆண்டு முதல் இப்போ புதுடெல்லியில இருக்கிற உச்ச நீதிமன்றம் எங்க இருக்குதோ அந்த பகுதி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1958. மறக்காதீங்க. சரிங்களா? நீதியரசர் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியின் பதவி காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 வயது வரை. சரியா? 65 வயது வரைக்கும் தலைமை நீதிபதியாக பொறுப்பில் இருக்க முடியும். மொத்த நீதிபதியின் எண்ணிக்கை உச்ச நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட மொத்த நீதிபதியின் எண்ணிக்கை 34. சரியா? இல்ல பாருங்க, 33 பிளஸ் 1 கொடுத்திருக்கோம். ஏன் அப்படின்னா 33 நீதிபதிகளும் ஒரு தலைமை நீதிபதி. சரியா? 2 தலைமை நீதிபதி சேர்த்து இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியான்னு கேட்டா 34. சரி, எக்ஸ்க்ளூடிங் தவிர்த்து அப்படின்னு கேட்டா 33 தான் சொல்லணும். கவனமா இருக்கு. சரிங்களா? அப்ப உச்ச நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச நீதிபதியின் எண்ணிக்கை 34, தலைமை நீதிபதியும் சேர்த்து. அடுத்து தகுதிகள். உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன தகுதிகள்? பொதுவாக உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கான தகுதிகள் அப்படியே வரும். கிட்டத்தட்ட பாருங்க. இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், அது ஒண்ணு கன்ஃபார்மா. அடுத்து குறைந்தபட்சம் 5 வருட காலத்திற்காவது உயர் நீதிமன்றம் அல்லது 2க்கும் மேற்பட்ட உயர் நீதிமன்றங்களில் பணியாற்றி இருக்க வேண்டும். எத்தனை ஆண்டுகள்? 5 வருஷம் ஹைகோர்ட்ல பணியாற்றி இருக்க வேண்டும். அல்லது உயர் நீதிமன்ற வழக்கறிஞர்களாக 1 அல்லது அதற்கு மேற்பட்ட உயர் நீதிமன்றங்களில் குறைந்தது 10 வருடங்களுக்காவது பணிபுரிந்திருக்க வேண்டும். நீதிபதியாக 5 வருஷம் சொல்லிக்கிறாங்க உயர் நீதிமன்றத்துல, இல்லாட்டினா 10 ஆண்டுகளாக உயர் நீதிமன்றத்துல சரியா வழக்கறிஞர்களாக பதவி வகித்திருக்க வேண்டும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அல்லது மேன்மை வாய்ந்த சட்ட நிபுணர் என்று குடியரசுத் தலைவரிடம் ஒப்புதல் பெற்றவராக இருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமான 3 தொகுதிகள். கவனமா இருங்க. சரியாமா? அடுத்ததாக சிறப்புகள். இந்திய உச்ச நீதிமன்றம் தொடர்பான சில சிறப்பு செய்திகள் சேர்த்து கொடுத்திருக்கும். கொஞ்சம் பாருங்க. முதல் தலைமை நீதிபதி கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஹரிலால் கனியா அவர்கள். இவங்க தான் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி. அதே மாதிரி முதல் பெண் நீதிபதியாக சில உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி, தலைமை நீதிபதி கிடையாது, ஃபர்ஸ்ட் விமன் ஜஸ்டிஸ், சரியா, ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். முதல் பெண் நீதிபதியாக எம் ஃபாத்திமா பீவி அவர்கள் 1987 பதவி வகித்தார். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு போனஸ் கேள்வி. சரியா? அப்ப உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதினு கேட்டா யாருமா? ஃபாத்திமா பீவி அவர்கள் தான். ஃபாத்திமா பீவி அவர்கள் சரிங்களா தமிழ்நாட்டில் எப்போது ஆளுநராக பதவி வகித்தார்? இது வந்து போனஸ் கேள்வியா சொல்லுங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அடுத்து மாண்புமிகு நீதியரசர் KG பாலகிருஷ்ணன் 2000 ஆண்டு முதல் சரியா நீதிபதியாக பதவி வகித்த முதல் பட்டியல் சமூகத்தவர். சரிங்களா? அப்ப பட்டியல் சமூகத்தை சேர்ந்த முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி யாருன்னு கேட்டா KG பாலகிருஷ்ணன் அவர்கள். அவங்க பதவி வகித்த ஆண்டு 2000. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கவனமா இருக்கு. சரியாமா? அடுத்ததாக 2007. சரி, இந்த 2000 அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் சொல்லுவாங்களா? 2000 நிறைய இருக்குது. சரியா? 2000 டைட்டில் பார்க் வேற. 2000 நமக்கு ஞாபகம் வேண்டியது எக்கனாமிக்ஸ்ல நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி, தேசிய மக்கள் தொகை கொள்கை, தேசிய வேளாண் கொள்கை, அடுத்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சொல்லுவாங்க, சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை, எல்லாமே இந்த வருஷம் 2000. அந்த வருஷம் தான் KG பாலகிருஷ்ணன் அவர்கள் பதவி வச்சிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக. சரிங்க? அடுத்து 2007 சரி MS தோனி தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி 2020 முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணாங்கல்ல. 2007 தலைமை நீதிபதியாக பதவியேற்ற மாண்புமிகு நீதியரசர் KG பாலகிருஷ்ணன் முதல் பட்டியல் வகுப்பு தலைமை நீதிபதி என்ற பெருமையும் பெற்றுள்ளார். சரி, தலைமை நீதிபதி. அப்போ அங்க பாக்குற நீதிபதி, இங்க பாத்தீங்கன்னா தலைமை நீதிபதி. சரியாமா?
அடுத்ததாக ஒரு உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்குரிய தற்காலிக உச்ச நீதிமன்ற நீதிபதியாக செயல்படலாம். இதுவும் பாத்துக்கோங்க. இந்த மாதிரி ரேரான சில பாயிண்ட் கொடுத்து எக்ஸாம்ல கேட்கிறாங்க, கவனமா இருங்க. ஒரு உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி, ஹைகோர்ட்ல இருக்க நீதிபதியானவர் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்குரிய தற்காலிக உச்ச நீதிமன்ற நீதிபதியாக செயல்படலாம் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? மற்றும் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அந்தந்த நீதிமன்றங்களின் தற்காலிக நீதிபதியாக செயல்படலாம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியை பணி நீக்கம், இம்பீச்மென்ட் சொல்லுவாங்களா, சில பதவி நீக்கம், பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றால் குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற இரு அவைகளில் இருந்து மொத்த உறுப்பினர்களின் பெரும்பான்மை அல்லது 3/2 பெரும்பான்மை ஆதரவு பெற்றிருக்க வேண்டும். ஞாபகம், ஒரு உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளில் இருக்கிற மொத்த உறுப்பினர்கள பெரும்பான்மை அல்லது 3/2, ஓகேவா, 3/2 பெரும்பான்மை ஆதரவு பெற்றிருந்தாங்கன்னா பதவி நீக்கம் செய்ய முடியும் குடியரசுத் தலைவர் அவர்களால். ஓகேவா, இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட், கவனமா இருங்க. அடுத்ததாக பதவி இழந்த ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி இந்தியாவில் வேறு எந்த நீதிமன்றத்திலும் நீதிபதியாக அதன் பிறகு செயல்பட முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, தற்போது இந்திய உச்ச நீதிமன்றத்தில் ஆங்கிலத்தில் மட்டுமே விவாதங்கள் நடத்தப்படுகிறது. ஆங்கில மொழியில் தான் விவாதங்கள் நடைபெற்று வருகிறது சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமானது பாருங்க, 1966ஆம் ஆண்டு அரசியல் சட்டத்தின் சட்டப்பிரிவு 145 கீழ் உச்ச நீதிமன்றத்தின் நடைமுறை மற்றும் செயல்முறைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியாமா? அடுத்ததாக உச்ச நீதிமன்றம், இந்திய உச்ச நீதிமன்றம் தொடர்பான இந்திய அரசியலமைப்பு விதிகள். சரி, அதான் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் ரிலேட்டட் டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா, உச்ச நீதிமன்றத்திற்கு என்னென்ன ஆர்டிகல் இருக்குது, அது எந்த பிரிவுல சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் பகுதி 4, மறந்துடாதீங்க, பகுதி 4 பிரிவு 5 குறிப்பிடப்பட்டுள்ளன. எதை பற்றி? இந்திய உச்ச நீதிமன்றம் தொடர்பான அரசியலமைப்பு விதிகள் தொடர்பாக. ஓகேவா, குறிப்பாக பிரிவு 124 முதல் 147 வரையிலான சட்ட பிரிவுகள் உச்ச நீதிமன்றத்தின் அதிகாரங்கள், அமைப்பு, நீதிபதிகளின் நியமனம், செயல்பாடுகள் பற்றி விவரிக்கிறது. இது மொத்தமா சொல்லிருக்கோம் 1 to 4 இருந்து 147 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே தனித்தனியா ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் மட்டும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போ உச்ச நீதிமன்றம் தொடர்பான ஆர்டிகல் என்னமா? 124. சரியா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு, அது மாதிரி ஹைகோர்ட்டுக்கு, மாநிலங்களில் அமைந்துள்ள உயர் நீதிமன்றங்கள் தொடர்பான இந்திய அரசியல் சட்டத்து என்ன வரும்? இந்த 1 to 4, அந்த 1 எங்க வருமா? அப்படியே நடுவில் வந்துடும். சரியா? இந்த 1 to 4 அப்படிங்கறத இந்த 1ங்கிறது சென்டர்ல வந்துடும். அப்படின்னா என்னது? 214. சரியா? 214ங்கிறது மாநிலங்களில் உயர் நீதிமன்றங்கள் தொடர்பானது. ஓகேவா? அடுத்து யூனியன் பிரதேசங்கள். சரி, யூனியன் பிரதேசங்கள்ல உச்ச நீதிமன்றங்கள் இருக்கலாம், அது தொடர்பான ஆர்டிகல். இந்த 1 எங்க போகுது? மறுபடியும் ஸ்கிப் பண்ணி லாஸ்ட்ல போயிருது. அப்படின்னா 241. ஓகேவா? இப்போ 1 to 4 உச்ச நீதிமன்றம், அந்த 1 சென்டர்ல வந்துச்சுன்னா மாநிலங்களில் உயர் நீதிமன்றம், நடுவில் இருக்க 1 மறுபடியும் என்னோட ஜம்ப் பண்ணி லாஸ்ட்ல போயிடுச்சுன்னா 241, ஆர்டிகல் 241 யூனியன் பிரதேசங்களில் உயர் நீதிமன்றங்கள். சரியா? முக்கியமானது சொல்லியிருக்கோம், கவனமா இருந்துக்கோங்க. அடுத்ததாக முக்கிய விதிகள், இந்திய உச்ச நீதிமன்றம் தொடர்பான முக்கியமான விதிகள். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னது சட்டப்பிரிவு 124, ஆர்டிகல் 1 to 4 இந்திய உச்ச நீதிமன்றத்தை நிறுவுதல் மற்றும் அதன் அமைப்பு பற்றி விவரிக்கிறது. இதுதான் முக்கியமானது. சரிங்களா? அடுத்து 1 to 5, ஆர்டிகல் 1 to 5. சரியா? சம்பளம் எக்ஸெட்ரா சொல்லிக்கிறாங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் சம்பளம் மற்றும் படிகள் பற்றி குறிப்பிடுகிறது. இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி, தற்போதைய நிலவரப்படி சரியா இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, இந்திய உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி, பிரதமர், ஓகேவா, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஓகேவா, இப்படி முக்கிய எல்லா பதவிகளுக்கும் தற்போது வழங்கப்படும் சம்பள தொகை எவ்வளவு, சேலரி எவ்வளவு அப்படிங்கறத போனஸ் கேள்வியில மறக்காம சொல்லுங்க. சரியா? ஓகே, சூப்பர். அடுத்து 1 to 5 அப்படிங்கிறது சம்பளம் பத்தி சொல்றாங்க. 1 to 6, ஆர்டிகல் 1 to 6 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தற்காலிக தலைமை நீதிபதியை நியமிப்பது பற்றி கூறுகிறது. அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது 1 to 6ல. ஓகேவா? அடுத்தது 1 to 7 அடுத்த பிரிவு. ஓகேவா? அப்பாயின்மெண்ட் ஆஃப் உச்ச நீதிமன்றத்தில் தற்காலிக நீதிபதிகளை நியமிப்பது. ஓகேவா? அங்க என்ன பார்த்திருக்கோம்? ஆர்டிகல் 1 to 6ல தற்காலிக தலைமை நீதிபதி, இதுல 126ல. ஓகேவா? அடுத்தபடியாக நமக்கு பார்க்கிறது 127ல தற்காலிக நீதிபதிகளை. அப்ப 1 to 6 தற்காலிக தலைமை நீதிபதி, 1 to 7 அப்படின்னா தற்காலிக நீதிபதி. ஓகேவா? அடுத்து 1 to 8 பாருங்க, உச்ச நீதிமன்றத்தின் கூட்டங்கள் மற்றும் பிற நடவடிக்கைகளை பற்றி கூறுவது ஆர்டிகல் 128.
129 என்னன்னு சொல்லி பாருங்க, உச்ச நீதிமன்றத்தின் அசல் அதிகார வரம்பை பற்றி கூறுகிறது. அப்ப உச்ச நீதிமன்றத்தின் அதிகார வரம்பு, பவர் என்ன அப்படிங்கிற சொல்றது ஆர்டிகல் 129. அடுத்தபடியாக ஆர்டிகல் 130, சரியா பாருங்க, உச்ச நீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகார வரம்பை பற்றி விவரிக்கிறது. ஒன்னொன்னு பாருங்க, சூப்பரானது, கவனம் பாருங்க. அடுத்து ஆர்டிகல் 131 131 அதிகாரங்களை பற்றியது. ஓகேவா? அடுத்து 141, ஓகேவா, உச்ச நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட சட்டம் அனைத்து நீதிமன்றங்களுக்கும் கட்டுப்படும் என்று குறிப்பிடுகிறது. சரிங்களா? இது முக்கியமானது, கவனம் பாருங்க. உச்ச நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட சட்டம் எல்லா நீதிமன்றங்களுக்கும் கட்டுப்படும் என்று குறிப்பிடும் ஆர்டிகல் எதுன்னு கேட்டா ஆர்டிகல் 141. ரொம்ப முக்கியமானது, கவனம் பாருங்க. அடுத்து வர்ற 2 ஆர்டிகல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நிறைய போட்டித் தேர்வுல கேட்டுக்கிறாங்க, கொஞ்சம் கவனம் பாருங்க. சரிங்களா? பாருங்க, சட்டப்பிரிவு 142 முழுமையான நீதி வழங்க உச்ச நீதிமன்றத்திற்கு சிறப்பு அதிகாரம், என்ன சொல்றாங்க, ஸ்பெஷல் பவர். சரியா? உச்ச நீதிமன்றத்தின் சிறப்பு அதிகாரம் பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு சரத்து எதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 142, மறக்காதீங்க. சரிங்களா? ஓகே பாருங்க, அப்ப உச்ச நீதிமன்றத்திற்கு சிறப்பு அதிகாரம் வழங்கும் இந்திய அரசியல் சரத்து 142. சட்டம் தீர்வை வழங்காத சூழ்நிலைகளில் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றம் நீதியை வழங்க முடியும். சரி, ஒரு கேஸ் போயிட்டு இருக்குது, ரொம்ப நாளா இழுத்தடிச்சுட்டே இருக்கிறாங்க, அந்த கேஸுக்கு, அந்த வழக்கிற்கு ஒரு சரியான தீர்வை காண முடியல அப்படின்னா உச்ச நீதிமன்றம் தன்னுடைய சிறப்பு அதிகாரம் இந்த ஆர்டிகளை பயன்படுத்தி ஆர்டிகல் 142 பயன்படுத்தி தீர்ப்பினை வழங்க முடியும். அதே மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைக்கு, ஏதோ ஒரு விஷயத்துக்கு உடனடியாக தீர்ப்பு வழங்க வேண்டும், அதற்கும் எதுதான் பயன்படுத்துவாங்க, ஆர்டிகல் 142 பயன்படுத்துவாங்க. சரியா? ராஜீவ்காந்தி, முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் அந்த படுகொலை தொடர்பான வழக்குல இந்த பேரறிவாளன் நளினி இவங்க எல்லாத்தையுமே விடுதலை பண்ணது யாருதான், இந்திய உச்ச நீதிமன்றம். அதற்கு பயன்படுத்தப்பட்ட ஆர்டிகல் 142. சரிங்களா? ரொம்ப முக்கியமானதுமா, கவனமா இருங்க. அடுத்ததாக இதுவும் நிறைய பல்வேறு தேர்வுகளை கேட்டது, சட்டப்பிரிவு 143. சரி, ஆர்டிகல் 143. சரியா? இந்திய குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்தின் கருத்தை கேட்கும் போது உச்ச நீதிமன்றம் ஆலோசனைகளை வழங்க வேண்டும். சரி, சட்டம் தொடர்பாக குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம், ஏதாச்சும் ஆலோசனைகள் தேவைப்பட்டுச்சுன்னா யாருடைய ஆலோசனை பெறுவாங்க, இந்திய உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை பெறுவாங்க. அது தொடர்பான ஆர்டிகல் 143. சரிங்களா? இந்த 143 அப்படின்னாலே எனக்கு என்ன ஒரு விஷயம் ஞாபகம் வரும், உங்களுக்கு வேற ஒரு விஷயம் ஞாபகம் வரும். 143 நான் சொல்றது 143 அப்படிங்கிறது செயற்கைக்கோள்கள். சரியா? ஒரு போனஸ் கேள்வி, நீங்க தேடி பாருங்களேன், இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் கிடைக்கும் தேர்வு நோக்கில். சரியா? தேடி பாருங்க, தேடல் இருக்கும்போது நமக்கு ஒரு ஆர்வம் வரும். அப்பதான் நம்ம இந்த இடத்துல எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்கோம், எவ்வளவு கண்டென்ட்டை உள்ள வச்சுக்கிட்டு நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு புரியும் தேடும் போதுதான். ஓகேவா? சரி, ஒரே நேரத்தில் 143 செயற்கைக்கோள்களை அனுப்பி சாதனை படைத்த நிறுவனம் எது, அமைப்பு எது அப்படிங்கிறத நீங்க பதில சொல்லுங்க. சரியா? அப்படியே சொல்லும்போது இந்திய இஸ்ரோ அமைப்பானது ஒரே நேரத்தில் எத்தனை செயற்கைகளை அதிகபட்ச எண்ணிக்கையில் அனுப்பி சாதனை படைச்சிருக்கிறாங்க? இஸ்ரோட சாதனை தான் ஒரு அமைப்பு முறியடிச்சாங்க. ரெண்டையும் பதில சொல்ல பார்க்கலாம், போனஸ் கேள்வியா, சூப்பரான ஒரு ஏரியா இது. அடுத்ததாக சட்டப்பிரிவு 144 உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவுகளை அனைத்து குடிமை மற்றும் நீதித்துறை அதிகாரிகளும் பின்பற்ற வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்திருந்தோம், எது, இந்திய உச்ச நீதிமன்றத்தின் சட்டம் எல்லா உயர் நீதிமன்றங்களும் கட்டுப்பட வேண்டும் சொல்லியிருப்பாங்க. இந்த உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவுகளை அனைத்து குடிமை மற்றும் நீதித்துறை அதிகாரிகளும் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அது ஆர்டிகல் 145 145 உச்ச நீதிமன்றத்தின் செயல்பாட்டு விதிகள் மற்றும் நடைமுறைகளை தீர்மானிக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எதுவும் கவனமா இருக்கு. சரிங்களா? ஓகே, அடுத்து 147. சரியா? பினிஷ் பண்ணலாம். உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பு மற்றும் உச்ச நீதிமன்ற சட்டம் தொடர்பாக விளக்கம் அளிப்பது தொடர்பான விதிகள் பற்றி கூறுவது 147. சரி, விளக்கம். சரிங்களா? அடுத்து போலாமா? அடுத்ததாக பாத்துருமா போவோம். இப்ப என்ன பாத்துருக்கோம் நம்ம, உச்ச நீதிமன்றத்திற்கு 53வது புதிய தலைமை நீதிபதியாக வருவதற்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. யாருமா அவங்க, நீதிபதி சூரியகாந்த் அவர்கள். சரிங்களா? இவரை பரிந்துரைத்தது தற்போதைய மற்றும் 52வது தலைமை நீதிபதியாக இருக்கிற நீதியரசர் B.R. கவாய் அவர்கள். இவர் பரிந்துரைப்பார். அதனைத் தொடர்ந்து இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் என்ன செய்வாங்க, அவங்கள நியமனம் செய்வாங்க. இதுல நம்ம வேற என்ன பார்த்திருக்கோம், இந்திய உச்ச நீதிமன்றம் எப்போ உருவாக்கப்பட்டது, அது தொடர்பான இந்திய அரசியலமைப்பு சரத்துகள், சிறப்பு அதிகாரங்கள், சரிங்களா, இந்திய உச்ச நீதிமன்றத்தின் சிறப்பு என்ன அப்படிங்கிற எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்த்திருக்கோம், கவனமாக. சரியாமா? அடுத்து சுகாதாரம் தொடர்பான ஒரு செய்தி பாருங்க. HPV தடுப்பூசி அடிக்கடி செய்தித்தாள இடம்பெற்றே இருக்கு பாருங்க. HPV தடுப்பூசி. சரி, HPV தடுப்பூசி என்பது மனித பாப்பிலோமா வைரஸ், இந்த
சரியா? ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படி சொல்லுவாங்க. மனித பேப்பிலோமா வைரஸ் தொற்றுக்கு எதிராக உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும் ஒரு தடுப்பூசி ஆகும். சரிங்களா? சரி, இந்த தடுப்பூசி எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கறத பாருங்க. HPV தடுப்பூசி கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், பிறப்புறுப்பு மறுக்கல், வாய், தொண்டை, ஆசனவாய், ஆண்குறி மற்றும் பிறப்புறுப்புகள் போன்ற சில வகையான புற்றுநோய்களை தடுக்க உதவுகிறது. மெயினா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பதற்காக சரிங்களா வழங்கப்படும் செலுத்தப்படும் அந்த தடுப்பூசியின் பேர் தான் HPV தடுப்பூசி, மனித பேப்பிலோமா வைரஸ். சரியா? ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் சொல்லுவாங்க. கவனமா இருங்க. சரிங்களா? தடுப்பூசி அட்டவணை. இந்த HPV தடுப்பூசியானது எப்போ செலுத்தப்பட வேண்டும், எத்தனை டோஸ், எத்தனை முறை செலுத்த வேண்டும் அப்படிங்கறத பார்க்கலாம். 9 முதல் 14 வயது. சரியா? 9 முதல் 14 சிறுமிகள். ஓகேவா? 6 முதல் 12 மாத இடைவெளிகளில் 2 டோஸ்கள் போட வேண்டும். சரி, 9 முதல் 14 வயதுக்குட்பட்ட சிறுவர்களா இருந்தாங்கன்னா, சிறுமிகளா இருந்தாங்க அப்படின்னா 6 முதல் 12 மாத இடைவெளிகளில் 2 டோஸ்கள் வழங்க வேண்டும் அப்படி சொல்லிக்கிறாங்க. அதே இது 15 முதல் 45 வயதாக இருந்தாங்க அப்படின்னா 0, 2, 6 மாதங்களில் 3 டோஸ்கள் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்திமா, விட்டுறாதீங்க. அடுத்ததாக முக்கியமான இன்னொரு தேசிய செய்தி, அயோத்தி ராமர் கோவில். சரியா? ஏன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் பாருங்க இது நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கும். கவனமா இருங்க. நவம்பர் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த அயோத்தி ராமர் கோவில் தொடர்பான செய்தி தான் ரிப்பீட்டடா வரும். கவனமா இருங்க. சரிங்களா? சரி, பாருங்க. அயோத்தி ராமர் கோவில். அயோத்தி ராமர் கோவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அயோத்தி நகரில் அமைந்துள்ளது. சரியா? ஞாபகம், அயோத்தி ராமர் கோவில் திறக்கப்பட்டுள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். இது பொதுவா இந்த பிசி லெவல்ல உள்ள எக்ஸாம்ல கேட்பாங்க. கொஞ்சம் கவனமா இருக்கு. சரிங்களா? இது ஸ்ரீ ராமர் பிறந்ததாக கருதப்படும் இடத்தில் கட்டப்பட்டுள்ளது. இந்த அயோத்தி ராமர் கோவிலானது எப்ப திறக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 22, 2024 அன்று திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட நாள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வரலாற்று முக்கியமான ஒரு நாள். ராமர் கோவில் தொடர்பான உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு வழங்கப்பட்ட நாள் நவம்பர் 9, 2019. சரிங்களா? அப்போ நவம்பர் 9, 2019 உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கிறாங்க. பாபர் மசூதி அயோத்தி ராமர் கோவில் தொடர்பான தீர்ப்பினை உச்ச நீதிமன்றம் வழங்கிய நாள் நவம்பர் 9, 2019. அதனைத் தொடர்ந்து அடிக்கல் நாட்டப்பட்டு அயோத்தி ராமர் கோவிலானது முறைப்படி திறக்கப்பட்ட நாள் ஜனவரி 22, 2024. இது ஏன் இப்ப நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னா, அப்ப கோவில் மட்டும் முழுசா கட்டி முடிச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப சமீபத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, கோவிலுக்கு வெளியே உள்ள சில பிரகாரங்கள், சில இடங்கள் எல்லாமே சூப்பரா புதுசா ஓகேவா கட்டி முடிச்சு அதை முழுசா மொத்தமா திறக்க போறேன்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? அதனால செய்தியில வந்திருக்கு. கவனமா இருங்கம்மா. அடுத்து பாருங்க. அந்த பாபர் மசூதி அயோத்தி ராமர் கோவில் தொடர்பான உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பினை வழங்கியவர் யார் பாருங்க? உச்ச நீதிமன்றத்தின் அப்போதைய தலைமை நீதிபதியாக இருந்த ரஞ்சன் கோகாய் அவர்கள். சரியா? அப்ப யார் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க? ரஞ்சன் கோகாய். இதுல ஒரு போனஸ் கேள்வி, ரஞ்சன் கோகாய் அவர்கள் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் எத்தனையாவது தலைமை நீதிபதி? சரியா? ஏன்னா நமக்கு இப்போ வந்து BR கவாய், அடுத்து பாத்தீங்கன்னா வேற யாரு, சூரியகாந்த் அவர்கள் அடுத்தடுத்த தலைமை நீதிபதிகளா வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப ரஞ்சன் கோகாய் அவர்கள் தொடர்பான ஒரு முக்கியமான நியூஸ் நம்ம செய்தியில வர்றதுனால ரஞ்சன் கோகாய் அவர்கள் எப்போ இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அதை தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. ஓகேவா? அடுத்து 2019 ஆண்டு அயோத்தி பிரச்சனை தொடர்பான இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு பிறகு சர்ச்சைக்குரிய அந்த நிலமானது இந்திய அரசால் நிறுவப்பட்ட ஸ்ரீ ராம ஜென்ம பூமி, சரியா, ஸ்ரீ ராம ஜென்ம பூமி தீர்த்த சேத்திர அறக்கட்டளையிடம் ஒப்படைக்கப்பட்டது. சரியா? அது அவங்களுக்கு. அடுத்து இஸ்லாமிய வக்ஃப் வாரியத்திற்கு புதிய மசூதி கட்டுவதற்காக அயோத்தியில் இருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு தன்னிபூர் என்ன இடமா, தன்னிபூர் என்ற கிராமத்தில் 5 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டது. சரிங்களா? அந்த இடத்துல சர்ச்சைக்குரிய அந்த இடத்துல அயோத்தி ராமர் கோயிலை நீங்க கட்டிக்கோங்க அப்படி சொல்லிட்டு ஒரு அறக்கட்டளை இந்திய அரசால் உருவாக்கப்பட்டது. அதோட பேர் தான் ஸ்ரீ ராம ஜென்ம பூமின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனைத் தொடர்ந்து மசூதி கட்டிக் கொள்வதற்காக இந்த இஸ்லாமிய வக்ஃப் வாரியத்திற்கு ஓகேவா தன்னிபூர் என்ற இடத்தில் ஓகேவா 22 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது அயோத்தியில இருந்து 5 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சரியாமா? அப்புறம் பிப்ரவரி 5, 2020 அன்று அயோத்தி ராமர் கோவிலை கட்டும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ஏற்றுக்கொண்டதாக நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. எப்போ? பிப்ரவரி 5, 2020 அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி பாருங்க, ராமர் கோவில் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா, ஃபவுண்டேஷன் ஸ்டோன், சரி, அடிக்கல் நாட்டு விழா ஆகஸ்ட் 5, 2020 அன்று நடைபெற்றது. சரி, ஆகஸ்ட் 5, 2020. சரியா? ஆகஸ்ட் 5, 2019 ஞாபகம் இருக்குதா? ஆகஸ்ட் 5, 2019
ஜம்மு காஷ்மீர் 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. அனௌன்ஸ் பண்ணது அப்போ. சரியா? நடைமுறைக்கு வந்தது அக்டோபர் 31, 2019. இது வந்துட்டு ஆகஸ்ட் 5, 2020. சரிங்களா? அடிக்கல் நாட்டப்பட்டது. அடிக்கல் நாட்டப்பட்ட பிறகு அயோத்தி ராமர் கோவில் முறைப்படி திறக்கப்பட்டனால்தான் ஜனவரி 22, 2024. சரிங்களா? ஓகே. இந்த அயோத்தி ராமர் கோவிலை வடிவமைத்தவர்கள், சரியா, அந்த சீஃப் ஆர்கிடெக்ட்ஸ், ஓகேவா, யார் சொல்லி பாருங்க. சந்திரகாந்த் சோம்புரா, நிக்கில் சோம்புரா, ஆஷிஷ் சோம்புரா. சந்திரகாந்த் மெயின். இது அந்த 2 பேரும் அவங்களுடைய பசங்க. ஓகேவா? அப்ப சந்திரகாந்த், ஓகேவா, அவங்க தான் இந்த அயோத்தி ராமர் கோவிலை வடிவமைத்த முக்கியமான அந்த வடிவமைப்பாளர் அப்படி சொல்லலாம். ஓகேவா? அடுத்து இந்த அயோத்தி ராமர் கோவிலானது நகரிக்ஸ் அல்லது நகரா பாணின்னு சொல்லுவாங்களா, நகரா பாணி கட்டிடக்கலை முறையில் அமைக்கப்பட்டது. இதுவும் கேட்கலாம், கவனமா. எந்த கட்டிட கலை முறையில் அயோத்தி ராமர் கோவில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு நகர் பாணிக்கா அப்படி சொல்லுவாங்க. கவனமா இருக்கு. சரியா? ஒரு பாயிண்டும் முக்கியமானதுமா. அடுத்த முக்கியமான செய்தி, அப்ப ராமர் கோவில் தொடர்பான செய்தி பார்த்திருக்கோம். ஓகேவா? முழுசா இன்னும் வெளியில சில பகுதியெல்லாம் கட்டி முடிக்காம இருந்தது, அது எல்லாமே கட்டி முடிச்சுட்டாங்க. அடுத்த மாசம் நவம்பர் 9 முழுசா மொத்தமா திறக்க போறாங்க. அதனால பழைய செய்தியும் முழுசா படிங்க, அடுத்த தேர்வுகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியாமா? அடுத்து இந்திய கடல்சார் வாரம் நடைபெறும் நாள் அக்டோபர் 27 முதல் 31 வரை. ஓகேவா? நடைபெறும் இடம், இப்ப நடைபெற்று வரும் இடம் மும்பை கோரேகான் வர்த்தக கண்காட்சி மையம். சரிங்களா? அப்போ இந்திய கடல்சார் வாரம், அதாவது அந்த கடல்சார் வர்த்தகம் தொடர்பான கிட்டத்தட்ட, ஓகேவா, அதாவது என்ன சொல்றாங்க, 1 லட்சம் கோடி வகையிலான முதலீடுகளை ஈர்ப்பதற்காக இந்த கடல்சார் வாரம் கடைபிடிக்கப்படுவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அது எங்க நடைபெறுகிறது அப்படின்னு கேட்கலாம். மும்பை. ஓகேவா? நோக்கம் கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்துவது மற்றும் முதலீடுகளை ஈர்ப்பது. சரிங்களா? இது எந்த அமைச்சகத்தால் நடத்தப்படுகிறது அப்படிங்கிறத பாருங்க. மத்திய கப்பல், துறைமுகங்கள் மற்றும் நீர்வழிகள் துறையால் நடத்தப்படுகிறது. ஓகேவா? ஓகே. இந்தியாவில் இருக்கிற 13 கடல் சார்ந்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அடங்கிய இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் 11,000 கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி அந்த நிகழ்ச்சியில சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? எத்தனை 13 மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் கடற்கரையை எல்லை பகுதியில் வச்சுக்கிறாங்க. அந்த கடற்கரையோட மொத்த நீளம் 11,000 கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியாமா? அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இன்னும் ஒரு 4-5 நாள்ல, ஓகேவா, நவம்பர் 2 இருந்து நியூஸ்ல வந்துட்டே இருக்கும் பாருங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில முக்கியமான ஒரு செயற்கைக்கோள். செயற்கைக்கோளோட பேர் என்ன, அது எந்த ராக்கெட் மூலம் அனுப்பப்பட உள்ளது, அதனுடைய பயன் என்ன அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். பாருங்க, CMS-03 செயற்கைக்கோள். CMS-03 செயற்கைக்கோள் நாட்டின் தகவல் தொடர்பு வசதிகளை மேம்படுத்த, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு வசதிகளை மேம்படுத்த இஸ்ரோ, சரியா, சார்பில் இதுவரை 48 செயற்கைக்கோள்கள் விண்ணில் நிலை நிறுத்தப்பட்டுள்ளன. சரியா? 48. சரியா? அந்த வகையில் கடந்த 2013ஆம் ஆண்டு மங்கள்யான் செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பப்பட்ட 2013ஆம் ஆண்டு செலுத்தப்பட்ட ஜிசாட், அதாவது ருக்மணி சொல்லுவாங்க சார், ருக்மணி ஜிசாட் 7 செயற்கைக்கோளின் ஆயுள் காலம் விரைவில் நிறைவடைய உள்ளது. அப்போ கண்டிப்பா, சரிங்களா, அந்த தகவல் தொடர்பு வசதிகளை கொண்ட இந்த ஜிசாட் 7 ஆயுள் காலம் முடியறதுனால அதுக்கு மாற்றாக இன்னொரு செயற்கைக்கோளை அனுப்ப வேண்டும். அதுதான் இது நம்ம பார்க்க போறோம். பாருங்க, அதற்கு மாற்றாக அந்த ஜிசாட் 7க்கு மாற்றாக ரூபாய் 1600 கோடியில் அதிநவீன CMS-03 அல்லது அதுக்கு என்ன பேர் சொல்லுங்க, ஜிசாட் 7R. ஏற்கனவே 2013 அனுப்புனது ஜிசாட் 7, இங்க பாக்குறது ஜிசாட் 7R செயற்கைக்கோளை இஸ்ரோ தற்போது வடிவமைத்துள்ளது. இந்த செயற்கைக்கோள் LVM-3M5, LVMனா லான்ச் வெஹிக்கிள் மேக் 3 சொல்லுவாங்க. இந்த சந்திரயான் 3 திட்டத்திற்கு இதுதான் பயன்படுத்தப்பட்டது. சரிங்களா? இந்த LVM-3M5 அல்லது GSLV Mark 3 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து நவம்பர் 2 விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. என்ன சொல்லியிருக்கிறாங்க, LVM-3M5 ராக்கெட் மூலமாக நவம்பர் 2 செலுத்தப்பட உள்ள இடம் ஸ்ரீஹரிகோட்டா. அங்க இருக்கிற அந்த சேட்டலைட் லான்ச் அந்த சென்டருக்கு என்ன பேருமா, சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதளம். சரிங்களா? இப்போதைக்கு இஸ்ரோ வந்துட்டு செயற்கைக்கோளை செலுத்துற ஒரே இடம் இது மட்டும் தான். எது? ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி தளம். அடுத்து நம்மளுடைய தமிழ்நாடு தூத்துக்குடி மாவட்டம் குலசேரப்பட்டினத்துல ரெடி ஆகிட்டு இருக்குது, பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து இந்த CMS-3 செயற்கைக்கோள் 4400 கிலோ எடை கொண்டது. ஓகேவா? இதுவரை புவிவட்ட பாதைக்கு அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள்களில் இதுவே அதிக எடை கொண்டதாக இருக்கும். புவிவட்ட பாதையில் அனுப்பப்பட்ட அந்த தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள்ல அதிக எடை கொண்ட ஒரு செயற்கைக்கோளாக இருக்கும். எதுமா? இந்த CMS-03 அல்லது அதுக்கு என்ன பேர் சொல்றோம், ஜிசாட் 7R. மறக்க கூடாது.
அடுத்து இந்திய பாதுகாப்புத்துறையின் கண்காணிப்பு மற்றும் பணிகளுக்காக இந்த செயற்கைக்கோள் பயன்படுத்தப்பட உள்ளது. இது தவிர இந்திய கடலோர எல்லைகளை கண்காணிப்பது முக்கியமானது. சரியா, நிறைய தீவிர தாக்குதல்கள் சில பிரச்சனைகள்லாம் இந்த கடலோரத்துல இருந்து இப்ப நடந்துட்டு இருக்குதுல்ல, அதனால இந்திய கடலோர எல்லைகளை கண்காணிப்பதுடன் போர் கப்பல்கள் விமானங்களுக்கு இடையே தொலைத்தொடர்பு சேவையை மேம்படுத்தவும் இந்த GSAT-7R அல்லது CMS-03 பயன்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? LVM-3 ராக்கெட்டின் 5வது ஏவுதல் திட்டம் இதுவாகும். 5வது முறையாக அந்த LVM-3 ராக்கெட் வந்து அனுப்ப போறாங்க. இதற்கு முன்பு சந்திரயான்-3 சரியா ஜூலை 14, 2023 அன்று நிலாவை ஆராய்வதற்கு வெற்றிகரமாக அனுப்பப்பட்ட சந்திரயான்-3 அந்த விண்கலம் எதன் மூலம் தான் செலுத்தப்பட்டது? இந்த LVM-3 ராக்கெட் மூலம் செலுத்தப்பட்டது. ஓகேவா? சரி, இதற்கு முன்பு சந்திரயான்-3 விண்கலம் இந்த ராக்கெட் மூலமாக வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சரியா, சூப்பரான ஒரு செய்திமா, ரொம்ப முக்கியமானது. அடுத்த எக்ஸாம்ல அடுத்த சீசன்ல வர எக்ஸாமுக்கு இந்த செயற்கைக்கோள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததாக தமிழ்நாடு தொடர்பான ஒரு செய்தி பாருங்க. ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு வாரம். சரி, தமிழக அரசினால் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 27ஆம் தேதி முதல் நவம்பர் 2ஆம் தேதி வரை ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு வாரம் அனுசரிக்கப்பட்டு ஊழல் தடுப்பு உறுதிமொழிகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இது தமிழ்நாடு அரசினால. அதே மாதிரி இந்திய அளவுல சரியா நாடு முழுவதும் ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு வாரம் அக்டோபர் 31ஆம் தேதி சரிங்களா இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் பிறந்த நாள்ல இந்த தினம் தொடங்கப்படுகிறது. சரிங்களா, அக்டோபர் 31ஆம் தேதி முதல் நவம்பர் 5ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு வாரம். சரியாமா, ஒரு செய்தியும் பாருங்க எவ்வளவு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான ஒரு முக்கியமான ஒரு திட்டம் பாருங்க. எதிர்காலத்திற்கு தயாராகு. இப்போ நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோம், சும்மா அப்படி படிச்சுட்டே போகாம படிச்ச படிப்பையே எதிர்காலத்திற்கு ஒரு போட்டி தேர்வுகளுக்கு பயன்படுத்துற மாதிரி நம்ம வந்து சூப்பரா ரெடி ஆகணும். இப்போதே சரி ஸ்கூல்ல படிக்கும்போது ரெடி ஆயிட்டோம்னா பின்னாடி காம்படிட்டிவ் எக்ஸாம் அல்லது நிறைய விஷயங்களை நம்ம சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலத்திற்கு தயாராகு. சரி, ஃபியூச்சர் ரெடி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கி இருக்கிறாங்க. சரிங்களா, என்னன்னு சொல்லி பாருங்க. 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு எதிர்காலத்திற்கு ரெடி என்ற புதிய முயற்சியை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இதில் என்ன செய்றாங்க சொல்லி பாருங்க. இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதந்தோறும் முதல் வாரத்தில் ஒவ்வொரு மாசத்திலும் முதல் வாரத்தில் கடந்த ஆண்டில் அதுக்கு முந்தைய வகுப்புல சரி படிச்சு சும்மா இப்ப 6th படிச்சா 7th போனா மறந்துடும் அப்படிலாம் இல்லாம அடுத்த கடந்த ஆண்டில் படித்த பாட பொருளில் இருந்து ஆங்கிலம், கணிதம், அறிவியல், பொது அறிவு ஆகிய பாடங்களில் உயர் சிந்தனையை ஊக்குவிக்கும் வகையில் வினாக்கள் வடிவமைக்கப்படும். என்ன சொல்லிக்கிறாங்க? எதிர்காலத்தில் தயாராக திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த மாணவர்களுக்கு 1 முதல் 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு கடந்த ஆண்டு படிச்ச அந்த முக்கியமான சப்ஜெக்ட்ல இருந்து உங்களுடைய பொது அறிவை சோதிக்கிற மாதிரி வினாக்கள் வடிவமைக்கப்பட்டு அந்த தேர்வுகள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்காக தான் இந்த திட்டத்திற்கு எதிர்காலத்திற்கு தயாராக அப்படிங்கிற பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த பணியை யாரு நிறைவேற்றாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் சரியா என்ன சொல்லுவாங்க SCERT NCERT சொல்லுவாங்களா அதே மாதிரி SCERT மேற்கொள்ளும். இதன் மூலம் ஒவ்வொரு மாதமும் மாணவர்களுக்கு அந்த வினாக்கள் கொண்டு மதிப்பீடு தேர்வு நடத்தப்படும். சரிங்களா, சும்மா படிச்சுட்டு வராங்களா இல்ல ஏற்கனவே படிச்சது ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குதா மறக்காம வச்சிருக்காங்களா அதை டெஸ்ட் பண்றதுதான். எதிர்காலத்தில் அந்த அரசு பள்ளி மாணவர்கள் போட்டித் தேர்வுகள், திறனறிவு தேர்வுகள், வேலைவாய்ப்பிற்கான திறன் தேர்வுகள் ஆகியவற்றை தயக்கமின்றி எதிர்கொள்ளும் வகையில் இந்த முயற்சி எடுக்கப்படுகிறது. ஆரம்பத்திலே படிக்கிற டைம்லயே ஸ்கூல்ல படிக்கிற டைம்ல இந்த போட்டித் தேர்வுகளுக்கு வேலைவாய்ப்பை பெறுவதற்கான அந்த திறன் தேர்வு, திறனறிவு தேர்வு இது எல்லாத்துக்கும் இப்பவுமே ஒரு ஃபவுண்டேஷன் போட்டலாம். அதற்காக தான் இந்த திட்டம். சரிங்களா, படித்ததை மாணவர்களை நினைவு கூறும் விதமாகவும் அது அவர்கள் எதிர்காலத்திற்கு உதவிடும் வகையிலும் சிந்தனை ஆற்றலையும் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலமாக. தேர்வுகளை எதிர்கொள்ளும் பயத்தினையும் மாணவர்களே குறைக்க வழிவகுக்கும். சூப்பரான ஒரு திட்டம் தமிழ்நாடு அரசு தொடங்கி இருக்காங்க, கவனமா இருக்கு. சரியாமா, அடுத்ததாக இறுதியாக இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்வி. முதல் சூப்பர் 6, இந்திய உச்சநீதிமன்றத்தின் 52வது மற்றும் தற்போதைய தலைமை நீதிபதி யார்? இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக பரிந்துரைக்கப்பட்டுள்ளவர் யார்? மூன்றாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் விதி 143 எதனுடன் தொடர்புடையது? நான்காவது கேள்வி, கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்காக எந்த தடுப்பூசி செலுத்தப்படுகிறது? ஐந்தாவது கேள்வி, பாபர் மசூதி அயோத்தி ராமர் கோவில் தொடர்பான தீர்ப்பு எப்போது வழங்கப்பட்டது? ஆறாவது கேள்வி, GSAT-7R செயற்கைக்கோள் எந்த பயன்பாட்டிற்காக அனுப்பப்பட உள்ளது? அதுக்கு பயன்படுத்தப்பட உள்ள ராக்கெட்டுக்கு என்ன பெயருங்கிறதையும் பதில சொல்லுங்க. சரிங்களா, மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.